பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு ஜெபம் என்னவென்றால் 143ஆம் சங்கீதத்தினுடைய 10ஆம் வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியை என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நமக்கு ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டியது, நாம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். எத்தனையோ காரியங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்கிறோம். எனக்கு இந்த நன்மை வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு இந்த கிருபை வேண்டும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி நிறைய காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல முன்வைத்து ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த பக்தன் ஜெபிக்கிற காரியத்தை பார்க்கும்போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இப்படி நம்ம என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் நாம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். ஆண்டவரே, நீங்க என்னை போதித்து நடத்துங்க, நான் என்ன பாதையில போகணும், எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எது பண்ணுனா உமக்கு பிரியமா இருக்கும், எது பண்ணலைன்னா உமக்கு பிரியம் இருக்காதுன்னு சொல்லி எனக்கு நீங்க என்னை கற்றுக் கொடுத்து வழிநடத்துவீராக. எனக்கு போதித்து நீங்க என்னை வழிநடத்துங்க. எனக்கு ஒரு ஆலோசகரா நீங்க என்னோட கூட வாங்கன்னு சொல்லி இந்த பக்தர் ஜெபிக்கிறார் தேவ சமூகத்துல. இன்னைக்கும் நம்ம அந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். எத்தனையோ காரியங்களுக்கு ஆண்டவரே, இந்த போராட்டத்துல போறேன், எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளைகளுடைய காரியத்துல இதை வாய்க்க பண்ணுங்க, அதை வாய்க்க பண்ணுங்க, எனக்கு அந்த நன்மை வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், இதெல்லாம் கேட்கிற நாம இதையும் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நான் நடக்க வேண்டும், உமக்கு பிரியமானபடி நடக்கிறதற்கு எனக்கு போதிங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதன்படி நான் நடக்கிறேன் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்துல இப்படிதான் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு போகிற சூழ்நிலைமைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு நன்மையான சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தேவையோடு நின்று கொண்டு இருக்கலாம், அல்லது எல்லாமே தேவைகளை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலைமையில நீங்க போனாலும் சரி, நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நான் நிற்க வேண்டும். என் ஆசீர்வாதமான சூழ்நிலை வந்தாலும் சரி, என்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ள நான் கடந்து போற மாதிரி வந்தாலும் சரி, கர்த்தர் என்னை சிட்சிக்கிற பாதையில் என்னை கொண்டு போனாலும் சரி, நான் எப்படிப்பட்ட பாதையின் வழியாக நான் போனாலும் சரி, நான் உமக்கு பிரியமானபடி நடக்க எனக்கு நீங்க கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கணும் சொல்லி எல்லா சூழ்நிலைகளையுமே நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். இந்த இடத்துல சங்கீதக்காரராக தான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். இன்னைக்கு நாமளும் அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆயத்தமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரிடத்துல ஏறெடுத்து இருக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு உமக்கு பிரியமானபடி நான் நடக்கணும், அதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்க என்னோட பேசுங்க, நான் போற பாதையில் என்னோட கூட வாங்க, நீங்க என்னோட கூட பேசுங்க, நீங்க என்னோட கூட இடைப்படுங்க, நான் இதை பண்றது உங்களுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒன்று நான் பண்ண போறேன் அப்படின்னா ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்துங்க, என்னோட கூட சொல்லுங்க, இது எனக்கு பிரியமில்லாத காரியம், இதை நீ செய்யக்கூடாது, சொல்லிக் கொடுங்க. எனக்கு உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்தி செல்வாராக. ஆண்டவருடைய வழி நடத்துதலை தினந்தோறும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டியது அவசியம். நம்ம பாதுகாப்புக்காக ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம், எனக்கு இந்த நன்மை கிடைக்கணுன்றதுக்காக ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நான் நடந்து கொள்ள வேண்டும், உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு நீங்க தான் கற்றுக்கொடு. எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீங்க எப்படிப்பட்ட பாதையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன வைக்க போறீங்க, என்ன காரியங்கள் இருக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. அதை நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அதை நான் கற்றுக்கொண்டு உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்தி என்னை கூட்டிட்டு போங்கன்னு இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டா செய்வாரா, செய்ய மாட்டாரா? நமக்கு ஒரு வேதனைன்னு போய் நிற்கும்போது அந்த காரியத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், இப்படி நாம போய் கேட்டா ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். இதுல என்ன விஷயம், நாம ஆண்டவர் இடத்துல கேட்கிறோமாங்கிறது தான் விஷயமே. இன்னைக்கு நம்ம கேட்கிறோமா? குடும்பத்துல நன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும், வேலை வேணும், ப்ரமோஷன் வேணும், இதுக்கெல்லாம் நம்ம கேட்கிறோம். இதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாருன்னு சாட்சி கொடுக்குறோம். ஆனா எத்தனை பேர் நம்ம சாட்சி சொல்லி இருக்கிறோம்? உமக்கு பிரியமானபடி நான் நடக்க எனக்கு கற்றுத்தாங்கன்னு ஆண்டவரிடத்துல கேட்டேன், அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து என் வாழ்க்கையில் அதை செய்தார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை சாட்சிகள் எழும்ப முடியும்?
எத்தனை பேர் நம்ம சபைகளில் சாட்சி சொல்லியிருக்கிறோம். இந்த சாட்சிகள் தாங்க உண்மையாக எழும்ப வேண்டிய சாட்சி. இப்படி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிச்சேன், அவருடைய ஆவியானவரை கொடுத்து என்னை செம்மையான வழியில் ஆண்டவர் என்னை நடத்தி செல்லுகிறார். இப்படிப்பட்ட சாட்சிகள் தான் எழும்ப வேண்டும் சபைகளிலே. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி சாட்சிகள் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? எத்தனை சபைகள்ல இந்த மாதிரி சாட்சிகள் சொல்லப்படுகிறது? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல அதுதான் கேட்கிறார். எவ்வளவு காரியங்களை நீங்க எங்கிட்ட வந்து கேட்குறீங்க, நான் பதில் கொடுக்குறேன்னு, அதே மாதிரி இதை எங்கிட்ட வந்து கேட்டிருக்கிறீங்களா? இந்த சாட்சி எத்தனை சபைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வார்த்தையை போல நான் ஜெபித்து நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்படின்னு நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். அந்த ஜெபத்தை என் தேவன் எனக்கு கேட்டு எனக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சபைகள்ல சாட்சிகள் எழும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? இவ்வளவு நாள கேட்கலன்னு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம கேட்போமா? ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் உமக்கு பிரியமானபடி நடக்கிறதுக்கு எனக்கு கற்றுத்தாங்கன்னு உங்கள் பிள்ளைங்க வந்து நிற்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியத்தை, ஏற்ற வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்கள் அந்த பிள்ளைகளை கனப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியத்தை உங்களுடைய நல்ல ஆவியானவர் அந்த பிள்ளைகளை செம்மையான வழியில் நடத்தும்படி உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்துல வந்து கேட்டு நிற்கிறாங்க. அவங்க பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கும்போது அந்த பிள்ளைகளை சந்தோஷமாய் நீர் அரவணைத்து கொண்டு அந்த கிருபையை ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன், ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்கிறதற்கு என்னை போதித்தருளும்னு நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் சபைகளிலே சாட்சியிட கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த பலனை கர்த்தர் கொடுங்கப்பா. அந்த ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் நடத்தும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் பாதத்தில் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.